Jesus. Hallelujah. Let us all raise our hands and say, the God whom we worship is always good. நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். Look up to the person who's sitting next to you and tell them, the God whom I worship is always good. The God whom I worship, the God whom I seek is always the best. More than my boss, more than my spouse, more than my friend, more than whom I love. The God whom we worship is always good. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தமிழில் பிரசங்கம் பண்ணுமா இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுமான்னு தெரியல. பட் ஸ்டில் தமிழ் சர்ச்சுன்னு கேள்விப்பட்டு வந்தேன். ஆனால் நம்ம பாஸ்டர் பியூட்டிஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. So I have a doubt whether to preach in Tamil or in English. பைலிங்குவலா கஷ்டமா? அது யோசிச்சு பாருங்க. எதை சொன்னோம் எதை விட்டோம் மறந்து போயிடும். பட் ஸ்டில் I'll try to keep up the pace with Holy Spirit. ஆவியானவரோடு கூட இணைந்து பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பொதுவாக ஸ்லிப்பர் போட்டு நின்னதே இல்லை. நின்று பார்த்தேன், கொஞ்சம் கூலாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த அக்கினியை கர்த்தர் நமக்குள்ளே வைக்கிறாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தாலும் சென்னையிலே பிறந்து வளர்ந்து அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு டாப் கிளாஸ் பிஸ்னஸ் மேனுக்கு, வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சர்ச்சுக்கு. ஆனால் கர்த்தருடைய சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை பிளக்க பண்ணோம். 1998 தமிழ் பேச தெரியாதுங்க எனக்கு. நான் பிறந்து வளர்ந்தது சென்னை, பெயின்ஸ்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். என் செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு. ஆண்டவர் என்னை மெல்லிய சத்தத்தில் அழைக்கிறார், ஹேமா டேக் அப் த பைபிள் அண்ட் ரீட் Ezekiel 3 and 5. எடுத்து when I read the passage எடுத்து வாசிக்கும் போது ஒரு சத்தம், you are sent to the house of Israel. இஸ்ரவேல் சந்ததியார் இடத்துக்கு உன்னை அனுப்புகிறேன். நான் கேட்டேன், வாட் இஸ் திஸ் லார்ட்? இது என்ன புரியலையே. கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். படிக்க வச்சிங்க, எங்கேயோ ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. மாஸ்டர்ஸ் இன் ஃபார்மசி படிக்கணும்னு நினைக்கும் போது என்னை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டத்தை என் கரங்களில் இருக்கிற என்னுடைய தாய்மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். நீங்கள் கையில் வச்சிருக்கிற பைபிள் அது சாதாரண வேத புஸ்தகம் இல்லைங்க, அது ஆயுதம். இட்ஸ் a weapon. Take the Bible in your hand. தேவ சமூகத்துக்கு வரும்போது தயவு செஞ்சு சாஃப்ட் காப்பிக்கில் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு மொபைலோடு என்ன பண்ணாதீங்க. I thank for dear pastor for having the Bible in his hand, beautifully opened and looking at the passages. எவ்வளவு பெரிய வேத புஸ்தகத்தை சுமக்க முடியுமோ அவ்வளவு பெருசாக என்ன பண்ணணும்? பை நிறைய பணம் கொடுத்தா தூக்குவோம்ல, தூக்குவோமா இல்லையா? தூக்குவோம். அது பாதாளத்துக்கு கொண்டு போகும், இந்த வேதம் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். கேரி த பைபிள். பைபிள் வச்சிருக்கிறவங்கள கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பைபிள் வைக்காதவங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அதுலேயும் சில பேருக்கு பெருமை. வெரி குட், உண்மையை சொல்கிறீங்களே. நீங்கள் அல்ல நம்மகிட்ட இருக்கிற பர்சனல் கேட்ஜெட்டில் ஒரு நாளும் வேதத்தை வாசிக்காதீங்க. அதில் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் இதுதான் கலப்படம் இல்லாத ஞானப்பால். இதில் ஒன்றே ஒன்று தான் வரும், உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி கூப்பிட்டாரு 1998. கூப்பிடும்போது என் கையில் இருந்தது ஆங்கில வேத புஸ்தகம். அதை எடுத்து வாசிச்சுட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஏசப்பான்னு சொல்லி சின்ன குழந்தையை போல் முழங்கால் படிக்கிட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன், உன் செல்ஃபுக்கு நீ செத்து போகேம்மா. எப்படி? டை டு யோர் செல்ஃப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டை டு யோர் செல்ஃப். உன் சுயத்துக்கு நீ என்ன பண்ணு? செத்துப்போ. என் சுயம் என்னன்னா பேஷன். பேஷன்னா பேஷன். 9th standard படிக்கும் போது அப்பா போலீஸ் ஆஃபீஸரா, I'll go and sit in all the IPS officers' house. Tell me, how did you prepare for UPSC exams? Civil service exams எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? Teach me, sir. Teach me, uncle.
ஐஜி டிஐஜி எல்லாம் தெரியும். ஏன்னா அப்பா போலீஸ் ஆஃபீஸர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கவுட்ஸில் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும் போதே ஓப்பன் குரூப் மூலமாக ஹிமாலயஸ்க்கு ட்ரெக்கிங்க்கு தனியாக போயிட்டு வந்தேன். அவ்வளோ பேஷனேட். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கெல்லாம் போக முடியும் உலகத்து 3 days 4 days இருந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன். உலகத்தில் எல்லாத்தையும் அறியணும், உலகத்தில் பெரிய ஆளாகணும். சின்ன வயசுலேருந்து ஐ ட்ரங்க் த வேர்ல்ட். அவ்வளவு எக்ஸ்போஷர். Studies, education was my passion. Being the firstborn in my house, education was my passion. I have 2 younger brothers and 2 younger sisters. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த என்ன பார்த்து, don't go for higher education. Masters போகாத, I have a call for you. தெரியாத, what is that call, Lord? வேதம் பியூட்டிஃபுல்லாக பேசிச்சு. பரிசுத்த வேதம் பேசும், உணர்த்தோ, தீமைக்கு தப்புவிக்கோ, ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தோ, தூசிய உதறி தள்ள பண்ணோ, வைராக்கியத்தை கொடுக்கோ, ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு உதவி செய்யோ. ஏனென்றால் there is life and spirit in the word of God. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஜீவனை கொடுக்கும், நித்திய ஜீவனை சுமக்க வைக்கும். உலகத்தின் சிற்றின்பத்துக்கு இச்சைக்குள்ள போகாதபடி ஆத்துமாவை எல்லா தீமைக்கும் தப்புவித்து காப்பாற்றும். அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, சாட்சியின் வசனத்தினால், இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும், with the blood and word of testimony we can overcome the power of darkness. இருளின் அதிகாரத்தின் மேல ஜெயம் எடுப்பதற்கு உதவி செய்கிறது. Are you with me? Hallelujah. What should I do, Lord? என்ன பண்ணணும் இயேசப்பா? You are the watch women for the street where you live. எந்த தெருவில் இருக்கிறியோ அங்க நான் ஒரு வாட்ச்மேனா வச்சிருக்கிறேன். வாட்ச்மேனா? what do you mean? அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. வலது கரத்தை உயர்த்தி உங்க கம்யூனிட்டிக்காக ப்ரே பண்ணுங்க. தூக்க மாட்டீங்களா? தூக்குங்கம்மா. Raise your right hand and stay. As a church, we have the responsibility to pray for the salvation of the community where we live. அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒன்று கூட எம்டியாக இருக்காதுங்க. இதில் ஒரு சீட்டு கூட எம்டியாக இருக்காதுங்க. Each and every day we will have crowds of people flowing into the church. ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உன் நெய்பரை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வர்றது உன் மேல விழுந்த கடமை. நான் வர்றதே பெருசுங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? நான் வர்றதே பெருசுங்க, ஹஸ்பண்ட பிள்ளைங்களை கூட்டு வர்றதே பெருசுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படி சொல்லாத. நோவாவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ள போனது போல நம்ம எல்லாரும் பேழைக்குள்ள போனோம். நான் சுதந்திரவாளி, என் கூட இருக்கிறவங்க உடன் சுதந்திரவாளியா இருக்கிறார்கள். As a Christian, as a responsible Christian, நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சு கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்க கூட்டிக் கொண்டு வருகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்க காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடினவர்களாக ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க. கண்ணை மூடி கேளுங்க. இயேசுப்பா என் கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் கிரியை செய்கிற பொல்லாத வான மண்டலத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் சபிக்கிறோம். இருளின் அதிகாரத்தை சபிக்கிறோம். சோம்பேறித்தனத்தின் ஆவிகளை நாங்கள் சபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரிவினையின் கிரியைகளை நாங்கள் சபிக்கிறோம். சண்டையின் ஆவிகளை நாங்கள் சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் இப்பொழுது எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆலயம் முழுவதுமாய் கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த வளாகத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக.
மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. இது ஒரு அற்ப மனுஷியினுடைய சத்தமாய் இருக்க வேண்டாம். என்னோடும் எங்களோடும் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கிக்கிற என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பிரசங்கிக்கிற நான் தான் ஆகாதவளாய் போய்விடாதபடி என்ன பரிசுத்தப்படுத்துங்க. திருச்சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை ஆண்டவரை உமோடு கூட கிட்டி சேர பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடந்த 27 பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த 27 வருட காலமாக முழு நேரமாக நான் என்னுடைய கணவரும் இணைந்து கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு தெருவில் ஜெபக்குழுவை தொடங்கும் பொழுது தான் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போனார். கிராமம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் போய் நிற்கும் போது தான், ஓ, இவ்வளவு அன்பான ஜனங்க கிராமங்களில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஏன்னா சென்னையில் அண்ணா சாலையில் மவுண்ட் ரோடுக்கு பக்கத்தில், வாலாஜா ரோடில், சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில், கலைவாணர் ரங்கத்துக்கு ஆப்போசிட்டில் உள்ள குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டிராஃபிக் ஜாம் தான், வேறு ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் வில்லேஜுக்குள்ளே போகும்போது தான் அந்த ஜனங்களுடைய தேவையை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த டைரக்ஷன் எனக்கு எங்கேருந்து தெரியுமா கிடச்சிது? கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை எந்த வழியில் போகணும், எந்த டைரக்ஷனில் போகணும்னு தெரியாமல் எங்கேயாவது ஜாம் ஆகி நிற்பீங்கன்னா, this is the time for you to open the Bible and read the word of God with truthfulness, with faithfulness and sincere heart. Sincere heart. வசனத்தை எடுக்கும் போது கண்ணில் தார தாரையா கண்ணீர் வரணும். அது என்ன கண்ணீர் தெரியுமா? ஆனந்த கண்ணீர், அன்பு நிறைந்த கண்ணீர். இத்தனை கோடி ஜனத்தின் மத்தியில் உம்முடைய கிருபையினால் என்னை தேடி வந்து ரட்சித்தீரே. இத்தனை கோடி ஜனத்தின் மத்தியில் என் வியாதியை மாற்றினீரே. இத்தனை கோடி ஜனத்தின் மத்தியில் உடைக்கப்பட வேண்டிய என் குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் வாழ வைத்தீரே. அடுத்த வேளை உணவுக்காக காத்திருந்த உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு இடத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, ஒரு ஐக்கியத்தை கொடுத்து, அவமானத்தின் சின்னமாய் நிற்க வேண்டிய உங்களை கர்த்தர் இன்றைக்கு தூக்கி சுமந்திருக்கிறார் என்றால், இந்த வசனத்தை எடுக்கும் போது கண்ணிலிருந்து தார தாரையா கண்ணீர் வரணுங்க. ஆமென். சொல்லுங்க ப்ளீஸ். ஆமென். I love you Lord. சொல்லுங்க, I love you Lord. எத்தனை இடத்துல I love you I love you எத்தனை பேர் சொல்லிட்டு திரியிறான். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருதயத்தை திறந்து உண்மையா உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது ரட்சித்த தேவன் சந்தோஷம் அடைகிறாரு. I love you Lordன்னு சொல்லுங்க. I love you ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. More than anyone in this world, Lord, I love you. Practice பண்ணுங்க. இயேசுவின் அன்பை ருசித்து பாருங்க, ருசித்து பாருங்க. Eat him, love him, crave for him. எப்போ ஆலய ஆராதனை முடியும்னு காத்திருக்காதீங்க. எப்போ வேலைக்கு போகணும்னு காத்திருக்காதீங்க. எப்போ முடிஞ்சு போகணும்னு காத்திருக்காதீங்க. தாவீது ராஜா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, உடைய சமூகத்தில் இருப்பது எனக்கு ஆனந்தம். ஏன்னா நம்ம லைஃப் இந்த பூமியில் கொஞ்சம் தான். எப்போ நமக்கு ஹோம் கால் வரும்னு தெரியாது. அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழுவதற்கு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்குற இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீடுங்க. ஹவுஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பணத்தை வச்சு ஆலயத்தை கட்டுறது பெருசில்லை. அன்பை வச்சு ஆலயத்துக்குள்ள இயேசுவானவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த அன்பை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை அறியறீங்களே, அதுதான் பெருசு. எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினோம், சொந்த ஆலயத்தை வச்சோமான்னு கர்த்தர் கேட்க மாட்டாரு. நம்ம வீடு பரலோகத்தில் இருக்கு. இங்கே வர்றதனுடைய நோக்கம் அவரை அறிவதற்கோ, அவரை லவ் பண்ணுவதற்கோ, அவருக்குள்ள வளருவதற்கோ, அவருடைய சித்தத்தை செய்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இட்டர்னிட்டியில் வாழுவதற்கோ. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, prepare me Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி தான் வண்டி போயிட்டே இருந்துச்சு.
கிராமங்களில் கட்டப்பட்டிருந்த கல்ச்சுரலி, சோஷியலி, ரிலீஜியஸ்லி ஹைலி பாண்டட் பீப்புள். We took it as a challenge. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு சவால் என்ன தெரியுமா? தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் 627 கிராமங்கள் இருக்கு. தமிழ்நாடுல 16,737 கிராமங்கள் இருக்கு. இந்திய தேசத்தில் 7 லட்சம் கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்களில் சபைகள் இல்லை, எல்லாம் உயர்குல மக்கள்னு சொன்னாங்க. ஆனால் தெய்வ கிருபையினால பல உயர் ஜாதி மக்கள் நிறைந்திருக்கிற கிராமங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. போய் 3 நாள் நைட்டு தாங்க தங்கி இருப்போம். பகல்லாம் ஜோம் பண்ணுவோம், ஈவினிங் போய் வீடு வீடாக சொல்லுவோம், அவ்வளவுதான். அந்த சண்டே ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்து வாங்கன்னு கூப்பிட்டா ஆசையோடு ஓடி வருவதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எங்கே போனாலும், யுஎஸ்ல இருக்கிறீங்க, எங்கே போனாலும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு வெட்கப்படாதீங்க. இந்த வாரம் ஒருத்தருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன்னு சொன்னவங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் மட்டும் தூக்குறாங்க. இல்லை, உங்க வேலை அது மட்டும்தான். சொல்லுங்க. ஏன் சர்ச்சுக்கு வரோம்? நம்ம பாட்டு பாடிட்டு போறதுக்கு இல்லைங்க. என்னை அழைத்த தேவன், என்னை உயிரோடு வச்சிருக்கிற தெய்வம், இந்த அன்பை ருசிச்சிருக்கிறேன். இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் அந்த அன்பு இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள நான் கூட்டிகிட்டு வரணும். சொல்லுங்க, அவங்கள நாளையத்துக்கு கூட்டிகிட்டு வரணுங்க. அவ்வளவு இன்றைக்கு தேசத்தில் தேவை இருக்கு. வாயை திறந்து ஜீசஸ் லவ்ஸ் யூ, வெக்கப்படாதீங்க, சொல்றதுக்கு வெக்கப்படாதீங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரு வெறுமை இருக்கு, ஒரு வேக்யூம் இருக்கு. அந்த வேக்யூமை ஃபில் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஏசு நல்லவர்னு நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இல்லையே, தொட்டு தொட்டு உங்களை அழகு பார்த்து, உங்களை ரட்சித்து, உங்களை சந்தோஷப்படுத்தி, உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிற தேவன் எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறீங்க. அதில் ஒரு நன்மை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜஸ்ட் ஒன் குட் திங், ஒன் குட் திங். ஒரு சாட்சி, ஒரு நன்மை. அதை பார்க்கிறவர்களுக்கு சொல்லுவதற்கு கர்த்தர் நாவின் கட்டுகளை உடைப்பாராக. ஹல்லேலூயா. நிறைய ஹோசனா கழுதைங்க உட்கார்ந்துருக்கிறோம். என்னையும் ஆண்டவர் அப்படிதான் பிடிச்சாரு. கட்டப்பட்டு இருக்கிற கழுதை எனக்கு வேணும்னு சொல்லி பாருங்க, கட்டவிழ்க்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கூட்டிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு அடமெண்டா இருக்கக்கூடிய, பின்வாங்கி போயிருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாரு. உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க அதை நினைச்சு கவலைப்படாம மற்றவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகள், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை, கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இப்படி சபைகளை கட்டி கொண்டிருக்கும் போதே ஒரு இரவுல ஆண்டவர் சொன்னார், எங்க ஆலயத்தை கட்டி இருக்கிறியோ, எங்க சபை இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு ஏழை ஆத்துமா, ஐயோ எனக்கு பசிக்குது, நைட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி தூங்கினா சபை பொறுப்பெடுக்க வேண்டும், ஆலயம் பொறுப்பெடுக்க வேண்டும். தேவ கிருபையினால வீட்டில் இருந்த பொருட்களை கொண்டு போய் முதல் ஃபீடிங் சென்டரை தொடங்கணும். 10 பாட்டிமாக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு அந்தந்த கிராமத்தில் உணவு கொடுக்க தொடங்கினோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால 450க்கும் மேற்பட்ட ஏழை எளிய ஜனங்களுக்கு தினந்தோறும் ஆகாரம் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ஒரே ஒரு வார்த்தை எசேக்கியேல் 3:5, எசேக்கியேல் 3:5, அது ஒரு வேர்டு எங்கள் லைஃப்ல எங்களுக்குரிய பாதையை பியூட்டிஃபுல்லாக கொண்டு போனது.
இது தேவன் நம்ம மேலே வச்ச கிருபை. இப்போ வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரோடும் கர்த்தர் வசனத்தின் மூலமாய் பேசுவார். எல்லாரும் குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. யாருக்கும் கர்த்தர் தாளந்து இல்லாமல் அந்த பூமியில் அனுப்ப மாட்டாரு. ஒரு டேலண்டோ 2 டேலண்டோ 5 டேலண்டோ ஏதோ தாளந்த கர்த்தர் வைத்து அனுப்புகிறாரு. இந்த தாளந்த பெருக பண்ணி பயன்படுத்துவது என் மேலே விழுந்த கடமை. நான் பிஸியாக இருக்கிறேன், தூங்குறதுக்கு பிஸியாக இல்லை, சாப்பிட்ற நேரம் பிஸியாக இல்லை, ஷாப்பிங் போகிற நேரம் பிஸியாக இல்லை, வேதத்தை வாசிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், ஊழியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நேரம், அந்நேரம் மாத்திரம்தான் நம்ம ஜனங்க எப்படி மாறிடுவாங்க சொல்லுங்க? ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ஐயோ வர முடியல, ஐம் சாரி. சாப்பிட்றதுக்கோ, ட்ரெஸ் பண்ணுறதுக்கோ, ஷாப்பிங்க்கோ, ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கோ, ஏன் ஜாப் எடுக்கிறதுக்கோ நம்ம லீவ் எடுக்கிறதில்ல. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்அவைலபிலிட்டி வந்துடுது. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஜெபிக்கும் போது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எனக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை நான் புதைச்சி வச்சிடக்கூடாது ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற அழைப்பை நான் புதைச்சி வச்சிடக்கூடாது ஆண்டவரே. இந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. இப்படி வண்டி போயிட்டே இருக்கும் போது தான் மீடியாக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து ஹோசனா டிவி சேனலை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தியில் தேவ கிருபையினால் 90 மில்லியன் பீப்புளை மீடியா மூலமாக ரீச் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. எங்கள் வண்டி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால். தேவ கிருபை. ஹல்லேலூயா. அதனால தான் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, it is a favor from God. It is a favor from God. It is a favor from God. The grace, கிரேஸ்ங்கிற வேர்டை லைட்டாக எடுத்துக்காதீங்க. G stands for God. மத்தேயின் புஸ்தகம் 11வது அதிகாரம் ஒருவர் எடுத்தவங்க சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டும்படி விரும்புகிறேன். மத்தேயின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனம் என்ன சொல்லுகிறது? Matthew 11:27 and 28. மத்தேயு தமிழில் வாசிங்க. மத்தேயு 11, 27, 28. ஓகே. பிதா தவிர குமாரனும் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமாயிருக்கிறாரோ. இட் இஸ் நாட் ஈஸி டு நோ காட். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த கிருபை, அந்த ஜி காடோடு கூட உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ணுகிறது. எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னா, ஆண்டவர் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு? அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்ததுனால இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரோம்னு நினைச்சிடாதீங்க. கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவங்க இன்றைக்கு எங்கெங்கேயோ பின்வாங்கி போயிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உங்களை நேசித்தது நிமித்தமாக, ஆண்டவர் உங்களை நேசித்தது நிமித்தமாக, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது நிமித்தமாக சோர்ந்து போன பொழுதும், எலியாவை போல, யோனாவை போல பின்வாங்கி போன பொழுதும், தாவீதை போல பாவத்தில் விழுந்த பொழுதும் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறார் என்றால் அது தேவன் நம்ம மேல வச்ச கிருபை. ஹல்லேலூயா. தூங்குனாலும், ஓடி போனாலும், வேண்டான்னு சொன்னாலும் ஏன் ஆண்டவர் இழுத்து கொள்றாரு? Matthew 11:27. தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படி உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக வீட்டில் போய் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜோதிகளை போல இருந்தோமா?
இந்த ஜோதியை கொண்டு வந்து ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி, எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் கிரைஸ்ட் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, தேவனை பார்த்து, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், பலியும் காணிக்கையும் உமக்கு அவசியம் இல்லை ஆண்டவரே, என் சரீரத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன், என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு கிரைஸ்ட் பியூட்டிஃபுல்லா தான் சரீரத்தை கொடுக்கிறாரு. அதே போலதான் இந்த ஜோதியை கொண்டு வந்து நமக்கு ஒரு சரீரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி, அந்த சரீரத்திற்குள்ள அந்த ஆத்துமாவை வைத்து இந்த சரீரத்தை குறித்து நம்முடைய கரங்கள் இருக்கிற வேத புஸ்தகத்தில் பியூட்டிஃபுல்லா நம்முடைய ஃபியூச்சர் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. The word of God is a spirit of prophecy. யார்கிட்டையும் போய் தலையை கொடுக்காதீங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு கேட்காதீங்க. கர்த்தரே வேதத்தை வாசிக்கும் போது நேரடியாக தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிறாரு. தீர்க்கதரிசியின் மூலமாய் உங்க வருங்காலத்தை கர்த்தர் பேச மாட்டாருங்க. வேதம் நமக்கு அப்படி அடையாளம் காட்டல. ஒரு தேவ பிள்ளை திறந்த இருதயத்தோடு கூட வேதத்தை வாசிக்கும் பொழுது, யாருக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களோடு கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நேரடியா பேசுவார். இது தேவன் நம்ம மேல வச்ச கிருபை. ஹல்லேலூயா. என்ன உங்க கூட பேசி இருக்கிறாரோ அதை தேவ ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணலாமே தவிர உங்க வழிகளை தேவ ஊழியர்கள் மூலமாய் ஸ்தாபிக்க மாட்டாரே. பிரச்சனை உடனே. அதனாலதான் ஒருவன் துன்பப்பட்டால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அவன் முழங்கால் படியிட கடவன். வரம் பெற்ற ஊழியர்களை தேடி போய் இன்றைக்கு பொய்யான தீர்க்க தரிசனத்தை கேட்டு வழி தவறி போய் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் விழுந்த திருச்சபைகள் உண்டு. பின்வாங்கி போன திருச்சபைகள் உண்டு. பாவத்துல மறுபடியும் சறுக்கி விழுந்த திருச்சபைகள் உண்டு. காரணம் என்ன? தனி ஜெபம் இல்லை, பர்சனல் பிரேயர் இல்லை. காரணம் என்ன? வேலை. வேதத்தை தூக்குனா தூக்கம் வருது, தூக்குனாலே தூக்கம் வருது. வாசிக்க முடியலங்க. சினிமா பார்க்க முடியுது, சினிமா பாட்டை கேட்க முடியுது, சீரியல்ஸ் பார்க்க முடியுது, பிளாக்ஸ் பார்க்க எழுத முடியுது, ஷார்ட்ஸ் பார்க்க முடியுது, ரீல்ஸ் பார்க்க முடியுது. ஆனால் அந்த கண்ணை கொண்டு எதை பார்க்க முடியல? கூர்ந்து பார்த்தா புரியலங்க. இது என்னமா கதை? ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கு. தம்மை வெளிப்படுத்தும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இது தேவன் என் மேலே வச்ச கிருபை. கிரேஸ்ன்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் லெட்டர் G, I get connected with God. அப்படி காடோட கனெக்ட் ஆகும்போது அடுத்து பாருங்க, அந்த ஆறு ஒவ்வொரு நாளும் என்னை ரெஸ்கியூ பண்ணுதுங்க. என்ன பண்ணுது? ரெஸ்கியூ பண்ணுது. பூமியில ஜெயமா வாழ்றது ஈஸி கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இட்ஸ் நாட் ஈஸி. நான் ஒரு புக்கு வாசிச்சேன். அந்த புக்கில் என்ன தெரியுமா எழுதி இருந்தேன்? என் பலவீனம், என்னுடைய வீக்னஸ் எனக்கு தெரியுதோ தெரியலையோ, பிசாசுக்கு என் வீக்னஸ் தெரியுமா? நரகத்தில் என் படத்தை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ ஹேமாவை விழ தள்ளலாம், எப்போ இந்த வீக்னஸ்குள்ள விழ தள்ளலாம் அப்படின்னு சொல்லி எந்த சிச்சுவேஷனை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அந்த சிச்சுவேஷனுக்குள்ள தந்திரமாய் சத்துரு தள்ளுவான். எப்படி? அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ஆப்போசிட் செக்ஸோட என்ன பண்ணாதீங்க, பழகாதீங்க. அசுத்தம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோங்க. அக்கா அண்ணன், பிரதர் சிஸ்டர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருங்க, பிள்ளைங்களோட இருங்க. பழகுனீங்கன்னா ஃபேமிலிக்கு ஃபேமிலி பேசுங்க. தனிப்பட்ட விதத்தில் ஆப்போசிட் செக்ஸனுடைய நம்பரை ஒரு நாளும் எடுக்காதீங்க, பேசாதீங்க. சில விஷயங்களை பிரசங்க பலிபீடத்திலிருந்து ஓப்பனாக பேசணும். ஏன்னா கிருபையினால தான் நம்ம காப்பாற்ற முடியும், காப்பாற்றப்பட முடியுங்க. நான் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன், எனக்கு சிஸ்டர் மாதிரி, எனக்கு பிரதர் மாதிரி. உண்மையான சிஸ்டர், உண்மையான கூட பிறந்தவங்க கூட பேச மாட்டாங்க. அவங்க கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு அன்பு வராது. யாரோ தெரியாத சிஸ்டர், யாரோ தெரியாத பிரதர் மேல எப்படிங்க அன்பு வரும்? எப்படிங்க
சிரிப்பு வரும்? உண்மையாவே கூட பிறந்தவங்க லஞ்சுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. லஞ்ச் மீட்டப் கிடையாது, டின்னர் கிடையாது. ஒரு பர்த்டேக்கு ஒரு கார்டு அனுப்ப முடியாது, ஒரு கிஃப்ட் அனுப்ப முடியாது. யாரோ தெரியாதவங்க, எனக்கு சிஸ்டர் மாதிரி, எனக்கு பிரதர் மாதிரி, அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பு வேணுமா வேண்டாமா? வேண்டாம். எனி டைம் நம்ம சோலை சத்ரு தள்ளுவான். ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டு காலத்துல சரீரத்தின்படி விபச்சாரம் செய்தாதாங்க விபச்சாரம். புதிய ஏற்பாட்டு காலத்துல இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரங்க. அப்ப கிருபையின் காலத்துல பரிசுத்தத்தின் அளவை கர்த்தர் கூட்டி இருக்கிறார். ஏன்? நம்மளால பரிசுத்தமாய் வாழ முடியும். யாருடைய தயவினால? எனக்கு உதவி செய்யும்படி அனுப்பப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் தயவினால இந்த பூமியில் என்னால பரிசுத்தமாய் வாழ முடியும். அது தேவன் நம்ம மேல வச்ச கிருபை. He rescues me, He saves me, He redeems me, He releases me, He relieves me. என்னை ரீலிவ் பண்ண வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நான் பாவிதான். நான் பாவியா பிறந்ததுனால நான் பாவம் செய்றேன். நான் பாவம் செய்யறதுனால பாவியா மாறல. நான் பாவியா பிறந்ததுனால பாவம் செய்கிறது நிமித்தம் இந்த பலவீனம் உள்ள ஹேமாவை ஒவ்வொரு நாளும் விடுவிக்கும்படி ஆவியானவர் இறங்கி வருகிறாரு. அதனாலதான் நானே ஹஸ்பண்ட் ஒவ்வொரு முறையும் வேத புஸ்தகத்தை எடுக்கும்போது எங்க தனி ஜபமோ எங்க ஃபேமிலி பிரேயரோ இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்திடுங்க. பிரசங்கம் பண்றதுனால நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள் இல்லைங்க. தேவ கிருபையினால வாழ்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் உதவி செய்கிறாரு. தேவ கிருபை. அப்படி கை வச்சுக்கோங்களேன், கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை, கிருபைங்க, கிருபை, 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 கிருபப்பா. உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை தாங்குகிறது. உங்க கிருபை, உங்க கிருபை ஒவ்வொரு நாளையும் ஆத்துமா பாதாளத்துக்கு போகாதபடி என்னை மீட்டெடுக்கிறது. என் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அப்படிதான் என் குடும்பம் இருக்குங்க. ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அப்படிதான் என் பிள்ளைங்க லைஃப் இருக்கும். ஹல்லேலூயா. The rescuing power ஒவ்வொரு நாளும் நம்மை ஆட்கொள்ளுகிறது. அதனால தான் கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனம் பியூட்டிஃபுல்லா சொல்லுகிறது, இருளின் ராஜ்யத்தில் இருந்து குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, அன்பு நிறைந்த குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்க ஆத்துமாவை கர்த்தர் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. மீட்கப்பட்டிருக்கிறேன்னா மறுபடியும் பாவத்துக்குள்ள விழுந்து மன கடினத்தோடு கூட இருந்து விடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையினால உங்களை ரட்சிப்பாராக. தப்புன்னு தெரியுது, இது பாவம்னு தெரியுது, மொபைல்ல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒய்ஃப் வந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? ஸ்விட்ச் பண்ணுவாங்க. அப்ப இது தெரியுது, இந்த உறவு வேண்டாம் தெரியுது, இந்த பொய் வேண்டாம், இந்த கசப்பு வேண்டாம், இந்த கோபம் வேண்டாம் தெரியுது, இந்த பொய் வேண்டாம் தெரியுது, பணத்தை நான் ஒளிச்சு வைக்க கூடாது தெரியுது, பணத்தை நான் மறைச்சு வைக்க கூடாது தெரியுது, பணத்தை நான் திருடி வைக்க கூடாது தெரியுது. டிரான்ஸ்பரண்டா இருங்க. பண விஷயத்தில் எப்படி இருங்க? டிரான்ஸ்பரண்டா இருங்க. அனனியா சஃபைரா பொய் சொல்றதுல 2 பேரும் டிரான்ஸ்பரண்டா இருந்தாங்க. தீமை செய்யறதுல ஒருமனப்பற்றாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் பத்தி குறை பேசணும்னா அதுல ஒருமனப்பற்றாதீங்க. சண்டை போடுறதுக்கு சேர்ந்துடாதீங்க. தீமை செய்வதற்கு சேராம நன்மையை செய்வதற்கு ஒருமனப்படுங்க. அது கிருபைங்க. தப்பு செய்யறதுக்கு பிசாசு ஈஸியா ஒன்னஸை கொடுத்துருவான். ஆனா நன்மை செய்யறதுக்கு, பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒன்னஸை கொடுக்க மாட்டான். கிருபை. ஆத்துமா ஒவ்வொரு நாளும் மீட்கப்படணும், காக்கப்படணும். அதனாலதான் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள், முடிவு பரியந்தம்
ரட்சிப்பை காத்துக்கொள்ளுகிறவர்கள். 2 days பேக் என் ஃப்ரெண்டுகிட்ட அந்த ஃபோன் வந்துச்சு. வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஸ்டோர் வச்சுருக்குறாங்க, நல்ல ப்ரேயிங் லேடி. ஹஸ்பண்டு உள்ளே நடந்து போயிருக்கிறார், அவருடைய ஸ்டோருக்குள்ளே தான். திடீர்னு டப்மனு கீழே விழுந்தார், ராஜ்யத்துக்கு போயிட்டார். கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் அந்த சிஸ்டர் எக்ஸ்பெக்டே பண்ணல. 2 நாள் அழுதாங்க, ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏற்ற வேளையில் ஆண்டவர் வந்து அழைத்து கொண்டு போனார். என் ஹஸ்பண்டை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார் சிஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போ ஆண்டவர் என்ன உங்களை கூட்டிகிட்டு போவார்னு தெரியாதுங்க. கூட்டிகிட்டு போகிற நேரம் பரலோகத்திலிருந்து பணிவிடை தூதர்கள் வந்து நம்முடைய ஆத்துமாவை அழைத்து கொண்டு போகணும். ஹல்லேலூயா. இந்த கேமராக்கு லைட்டுக்கெல்லாம் கேரண்டி இருக்குது, என் லைஃபுக்கு கேரண்டி இல்லை. கேரண்டியே இல்லை. இவ்வளவு நாள் நம்ம இந்த பூமியில் இருப்போன்னு கேரண்டியே இல்லை. இப்படி என்னை ரெஸ்கியூ பண்ணவர் ஏங்கிற லெட்டர், ஐ எம் அடாப்டட் இன்டு த ஃபேமிலி ஆஃப் காட். இதை தான் யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது 13வது வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுகிறது. 13வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். அது வரைக்கும் அம்மா அப்பா பேர் சொல்லி இந்த ஊரில், இந்த வம்சத்தில், இந்த ஜாதியில் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, ஊரு பேர் இல்லை, ஜாதி இல்லை, கோத்திரம் இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, அந்தஸ்து இல்லை, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். We are adopted into the family of God. உள்ள வந்த பிறகு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஒரு பிரசங்கத்தில், என்னன்னா ஆட்டை பலிபீடத்தில் வைக்கும் போது தோலை என்ன பண்ணிடுறாங்க, அது என்ன ஆடுனே தெரியாதுங்க. இந்த பூர்வீகம், இந்த ஊரு, இந்த ஜாதி, இந்த குலம், இந்த கோத்திரம் இல்லை, அதுக்கு வேலையே இல்லை. கர்த்தருடைய வீட்டில் அதுக்கு வேலையே. பியூட்டிஃபுல்லாக சொல்லுது, we are adopted into the family of God. கிருபையினால உன் படிப்பு, உன் அழகு, உன் கலரு, உன் கேஜெட்ஸ், உன் வீடு, உன் கோத்திரம், உன் வருமானம், சொசைட்டியில் இருக்கக்கூடிய பொசிஷனு, எந்த காரில் வந்தா என்ன, எந்த வீட்டில் இருந்தா என்ன, அதை வச்சு கை வச்சுக்கோங்க. கடுகளவு கூட எனக்கு பெருமை வந்துடக்கூடாது ஆண்டவரே. இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய வீடு. ஈவு ஆண்டவர் இப்படி என்ன, மனுஷனுடைய சித்தத்தினால் நீ பிறந்தவள் அல்ல, தேவனால் பிறந்தவன். You are a child of God. வசனத்தை வாசிங்க, பியூட்டிஃபுல்லாக சொல்லுது. இந்த வேர்டை வாசிக்கும் போதே அப்படியே ஒரு கனெக்ஷன் கிடைக்குங்க. ஹெவனோட ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். எங்க அப்பா பிதாவாகிய தேவன், என் மணவாளன் இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் ஒரு நாளிலே பரலோகத்தில் நடக்கும். உத்தம மணவாட்டியாய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறாரே. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறாரு. இந்த பூமியில் என்னை ஜெபிக்க வைப்பது ஆவியானவர். பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பாரிசத்திலிருந்து எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர் என்னுடைய மணவாள. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குங்க, கவலைப்படாதீங்க. ஃபேமிலியில் லவ் கிடைக்காம இருக்கலாம், சொசைட்டியில் நீங்கள் நினைக்கிற ரெஸ்பெக்ட் கிடைக்காம இருக்கலாம், உங்கள் ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ளாதவங்க இருக்கலாம். ஆனால் உங்கள் ஃபியூச்சரை அறிந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. His name is Christ. நம்ம அவரை நேசிக்கிறத காட்டிலும் அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். இது தேவன் நம்ம மேலே வச்ச கிருபை. எல்லாத்தையும் உதறிட்டு என்னுடைய காலேஜ் டேஸு, மேரேஜ் ஆன புதுசில் 60 டேஸ்க்கு ஒரு தடவை தான் என் காஸ்டியூமை நான் ரிப்பீட் பண்ணுவேன், என் ட்ரெஸ்ஸை நான் ரிப்பீட் பண்ணுவேன், என் ஸ்லிப்பர்ஸ் நான் ஒரு நாள் கூட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ஸ் இருக்கும், என் கேஜெட்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கு இந்த அன்புக்குள்ளே வந்தேனோ, எத்தனை கண்ட்ரிக்கு எத்தனை மாதம் நாங்கள் ட்ராவல் பண்ணாலும் எங்கள் கையில் இருக்கிற அந்த சின்ன கேபின் பேக் இருக்குது பாருங்கள், அதில் மட்டும்தான் எங்கள் ட்ரெஸ்ஸஸ். எத்தனை முறைனாலும் அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போட்டு இத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தில் பழக்க வைத்தார். என்கிட்ட இருந்த திமிரு, என்கிட்ட இருந்த கொழுப்பு கரைய பண்ணினது பரிசுத்த ஆவியானவர். வளர்ந்த விதம் அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே வந்தேனோ அப்போ புரிஞ்சாச்சு, ஐயோ இந்த சரீரம் ஒரு நாள் புழுவுக்கு சொந்தமாயிரும்ப்பா,
யோபு பக்தன் சொல்றாரு, இந்த சரீரத்துக்கு ஒரு சொந்தம் இருக்குங்க, ஒரு அப்பாவும் தங்க சகோதரியும் இருக்கிறாங்க. அது என்ன? வேர்ம்ஸா, புழுவா. இந்த சரீரம் ஒரு நாள் அதுக்கு சொந்தமாகும். ஆனால் அந்த ஆத்துமாவுக்கு அழிவே இல்லை. ஆத்துமாவுக்கு அழிவே இல்லை. அதனால ஒரு நாள் ஜாதி பார்த்துறாதீங்க. தாழ்ந்த ஜாதி, பெரிய ஜாதி, என் ஜாதி, ஓன் ஜாதி, இந்த ஊர் அந்த ஊர் இல்லைங்க. தேவனுடைய வீட்டில் நீங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். ஒரே ஒரு ஜாதி தான். ஒன்று பரிசுத்த ஜாதி, இல்லாட்டி அசுத்த ஜாதி. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள். இதை தவிர ஊரை கேட்டு ஜாதியை விசாரிச்சிடாதீங்க. பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும் பொழுது ஜாதி பார்த்து திருமணம் செய்து கொடுக்காதீங்க. அல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இருதய கண்களை கர்த்தர் திறந்து உங்கள் பிள்ளைகளுக்கு யாரை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அவங்கள கர்த்தரே காட்டுவார். நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். என்னுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. பயோடேட்டா கிடையாது, ஒருத்தருட்டையும் சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், நான் காட்டுவேன், திருமணம் செய்து கொடு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன் டாக்டர், 2வது ஒன் மீடியா, யூகேல படிச்சுட்டு வந்தா. செகண்ட் டாக்டருக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மறந்துட்டோம். நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம், மறந்துட்டோம். ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். செகண்ட் மினிட்ல அந்த வீடியோவில் இருக்கிற அந்த தம்பியை கர்த்தர் காண்பிச்சு, இவங்க தான் உன்னுடைய 2வது மருமகன்னார். நேம் எடுத்து ஃபேஸ்புக்கில் பார்த்து அவங்க ஃபேமிலியை பார்த்து கூப்பிட்டு வச்சு ஜோமணி பேசி திருமணம் செய்து கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க இல்லைங்க. என்றைக்குமே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது ஒரு சார்கோல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ் போக போக கர்த்தர் அதை டைமண்டை போல பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராக இருக்கிறாரு. ஆண்டவருடைய சித்தம் செய்யும் போது கஷ்டம்தான். ஆனால் நமக்கு இருக்கிறது சிக்கன் பிரெயின். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்ப்போம். நம்முடைய தெய்வம் இன்ஃபைனைட் நாலேஜ் உள்ளவர், நம்முடைய வருங்காலத்தை அறிந்தவராக இருக்கிறாரு. அவருடைய குடும்பத்துக்குள்ளே இருப்பீங்கன்னா என் லைஃப்பில் லைக்ஸும் கிடையாது, டிஸ்லைக்ஸும் கிடையாது. லைக்ஸ் இல்லாமல், டிஸ்லைக்ஸ் இல்லாமல் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏனென்றால் நாம் கிருபை பெற்ற ஜனம். அப்படி ஒரு அடாப்ஷனுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே போன பிறகு அந்த சீங்கிற லெட்டர் நம்ம லைஃப்பில் வரும் பாருங்க. என் கேரக்டர் மாறும், என் குணம் மாறும். நான் பிடிவாத குணம் உள்ளவா சொல்ல முடியாதுங்க. எனக்கு ரொம்ப கோபம் வரும் சொல்ல முடியாதுங்க. எனக்கு பிடிக்காது சொல்ல முடியாதுங்க. My character changes. சொத்து பிரச்சனை விட்டு கொடுக்க தொடங்கிடுவீங்க. 1 Corinthians 6th chapter 3rd verse பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட் சொல்றாரு, தூதர்களே நீங்க நியாயம் தீர்க்க போறீங்க, இந்த சின்ன வழக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா? Wow, that's wonderful. அவ்வளோ கிருபையா? ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட ஜட்ஜ் பண்ணுவதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு நான் உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன். அற்ப வழக்கு, அற்ப விஷயத்துக்காக இப்படி குடும்பத்தில் நீ ஃபைட் பண்ற, உடன் பிறந்தவங்க கூட நீ ஃபைட் பண்ற. அற்ப மண்ணுக்காக, கல்லுக்காக, ஒரு பிடி நிலத்துக்காக. அதே அதிகாரத்தில் 7th verse ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 1 Corinthians 6th chapter 7th verse என்ன சொல்லுது? சத்தமா ஒருத்தர் நீட்டா பியூட்டிஃபுல்லா தமிழ்ல வாசிங்க. பியூட்டிஃபுல்லா பால் சொல்றாரு, கொரிந்து திருச்சபையை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது எப்படி இருக்கா? குற்றமா இருக்கு. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறது இல்லை? இப்படி கை வச்சுக்கோங்க, இப்படி கை வச்சுக்கோங்க. தேங்க்யூம்மா. சகித்து கொள்றதுக்கு கிரேஸ் கொடுங்க ஆண்டவரே. கிருபை, இதாங்க கிருபை. நான் வழக்கு போட்டேன், கோர்ட்ல கேஸ் நடத்தினேன், நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்றது கிருபை இல்லைங்க. கேட்டாங்க, கொடுத்துட்டேன். சாதாரண மனுஷன் செய்ய முடியாததை தேவ கிருபை பெற்றுக்கொண்ட நான் செஞ்சிருக்கிறேன். இதான் கிருபை. மற்றவங்களால இது முடியாதுங்க.
அடிச்சாலும் வாங்குவது கிருபை, பிடுங்கினாலும் கொடுப்பது கிருபை, வாழ்த்தினாலும் தூஷித்தாலும் தூற்றினாலும் அன்பு செய்வது தேவனை மேல வச்ச கிருபை. ஏனென்றால் கிருபையினாலே என் குணம் மாறுது, குணம் மாறுது. அதிகாரம் இருக்குன்னு குணம் மாறாம இருந்துடாதீங்க. வேலை இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நம்மளை யாரு தீண்ட முடியும்? நம்ம தான் பாஸுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி மனைவி அரட்டிட்டு ஒரு வேர்டை திட்டி அமைதியாருன்னு சொல்லிட்டு சத்தத்தை உயர்த்தி கோவப்பட்டு பேசி ஒய்ஃப் அடக்கிட்டு குணம் மாறாம இருந்துடாதீங்க. மனைவி கூக்குரலிட்டு சண்டை போட்டு ஹஸ்பண்டை பயங்காட்டி குணம் மாறாம இருந்துடாதீங்க. ஆபத்து, ஆபத்து. இட்ஸ் a danger sign. ஆபத்து. நம்மகிட்ட இருக்கிற அந்த கேரக்டருக்கு பாருங்க, இதுவே நம்ம ஃபியூச்சர் அழிச்சிரும். பிசாசு வளரு பியூட்டிஃபுல், அந்த குணத்தை வச்சுக்கிட்டே வளரு. இந்த ஒரு குணத்தை வச்சே உன்னுடைய வருங்காலத்தை நான் காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிசாசு திட்டம் பண்ணுவான். ஆனால் நம்ம மேலே அன்பாக இருக்கிற ஏசாமி என்ன தெரியுமா பண்ணுவார்? ஹோலி ஸ்பிரிட் அனுப்பி வேண்டாம் ஹேமா, அது வேண்டாம், இந்த குணம் வேண்டாம், இது உனக்கு ஆபத்தில் முடிஞ்சிடும். அப்போது கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது ஒரு தெய்வ பிள்ளை தன்னை தாழ்த்துவதற்கு பழகி கொள்ளணும். சொல்லுங்க, ஏசப்பா நான் மாறுறேன், என் குணம் மாறட்டும், என் பலத்தினால் இல்லைங்க, என் தேவனை மேலே வச்சிருக்கிற கிருபையினால. உதைக்கிற கால்களை முத்தமிட செய்வது தேவன் நம்ம மேலே வச்ச கிருபைங்க. எட்டி உதைப்பாங்க, சகோதரர்கள் எட்டி உதைப்பாங்க, புரியாம செய்கிறாங்க. ஏசப்பா மாமியார் எட்டி உதைக்கலாம், புரியாம செய்கிறாங்க. ஆண்டவரே, ஒரு தேவ கிருபை நம்மை தாங்கும் பொழுது என் குணம் அற்புதமாய் மாறும். எத்தனை பேர் ஆமீன் ஆமீன் சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரதர்லி லவ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், என் கண் திறக்கப்படும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இட்டர்னல் ஜாய். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிருபையினால இட்டர்னிட்டிக்குள்ள போவதற்கு ஹோலி ஸ்பிரிட் என்ன ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். எப்படி வீணை நாதம் தொனித்திடும் நேரம் பரலோகத்தில் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்படும். என்னை பேர் சொல்லி கூப்பிடுவாரு. ஆனந்த தைலத்தினால் நான் நிரப்பப்படுவேன். எங்க? கர்த்தருடைய வீட்டில். எங்க? கர்த்தருடைய வீட்டில். எக்காலம் துடிக்கும். அப்பா அவனுடைய சமூகத்தில் விழுவேன், பாதத்தை தொடுவேன், கண்ணீரானால் அவரை நிரப்புவேன். அவர் சொல்லுவார், என் உத்தம மனவாளியே வா வா, என் பிதாவின் வீட்டில் உனக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படலை. நீ என்னுடையவர். கிருபையினால் நான் உன்னை ரட்சித்தேன். கிருபையினால் நான் உன்னை ரட்சித்தேன். இத்தனை கோடி ஜனங்கள் இருந்த பொழுது வியாதியில நான் மரித்து போகாம, என் குடும்பம் உடைஞ்சு போகாம, வேலை இல்லாம நான் தெருவில் சுத்தாம, தேவ கிருபை என்ன இந்த பூமியில தொட்டு ரட்சித்து என் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க பண்ணி. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 42வது வசனம் பியூட்டிஃபுல்லா சொல்லுது, கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பினாரு, அப்படியே மரித்தவர்களின் நிலைமையாக இருக்கும். என்ன நடக்கும் பாருங்க? அழிவுள்ளதாய் விதைக்கப்படுவோம், அழியாமையை தரித்துக் கொள்வோம். We would be sown as perishable, but then we would come out as imperishable. அழியாமையை தரித்துக் கொள்வோம். ஒரு சம்பவத்தை சொல்றேன். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுக்குறோம். சென்னையில் வடபழனியில் எங்கள் ஹொசனா டிவி ஆஃபீஸ் இருக்குங்க. சரியா 12:30க்கு மேலே ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. சமைச்சு 120 பாக்கெட் கீழே கொண்டு வருவாங்க. ஒரு சின்ன பேட்டரி வெஹிக்கிள் இருக்குது. எங்கள் மீடியா டீம் தான் எடுத்துகிட்டு போவாங்க.
எடுத்துகிட்டு போய் உணவெல்லாம் கொடுத்துட்டு வந்த பின்பதாக தான் 1:30 மணிக்கு எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு ஆஃபீஸில் உண்டு. நாங்கள் யாரும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஆஃபீஸில் தான் எங்களுக்கு ஃபுட். 12:30 மணிக்கு போய் ரோட்டில் நிற்கிற எல்லாருக்கும் ரெகுலராக கொடுத்துட்டு வருவோம். தேவ கிருபையினால் இன்றைக்கு ஒரு சிலர் வயது முதிர்ந்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அதில் ஒரு பாட்டிமா, வயதான ஒரு அம்மா ஏசாமி ஏற்றுக்கொண்டாங்க. கையில் பைபிள் கொடுத்து வாசிக்க தொடங்கிட்டாங்க. இழுப்பு வியாதி, அதாவது லங்ஸில் பிரச்சனை வந்துச்சு, சுவாசிக்க முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னோம், வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பிறகு பிளாட்ஃபார்ம்லேயே படுக்க வச்சுருந்தோம். தலைமாட்டில் அவங்க ஹஸ்பண்ட் உட்கார்ந்துருந்தார். வேதத்தை தன்னுடைய மார்பில் வைத்து கொண்டாங்க. வாயிலிருந்து எச்சி வடி ஆரம்பிச்சது, ஈ வர ஆரம்பிச்சது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அவங்க சொன்னாங்க, ரதம் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏசப்பா வந்துட்டாங்க. அழகா அவங்க ஜீவனை கொடுத்தாங்க. அப்போ தான் அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அரசு மரியாதையோடு கூட புதைக்கப்படுகிறவர்கள் உண்டு, ஆனால் அவங்கள சுற்றி இருப்பது இருளின் ஆவிகள். இன்றைக்கு ஈக்களின் நடுவே ஒரு வீடு இல்லாமல், இடம் இல்லாமல் பலவீனம் உள்ளதாய் இவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். நாட்கள் வரும், பலனுள்ளதாய் நான் இவர்களை எழும்ப பண்ணுவேன். அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிறார்கள். பூமியில் கிறிஸ்துவ நிமித்தம் எதை இழந்தாலும், நகையை கொடுத்தாலும், வீடை கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அதை கர்த்தர் மனதில் வைத்து கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணும் பொழுது அதற்குரிய ரிவார்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. ஆரம்பம் முக்கியம் இல்லை, முடிவு ரொம்ப முக்கியம். ஓடி முடிப்பது முக்கியம். எல்லாரும் தொடங்குவாங்க ஓட்டப்பந்தயத்தில். ஆனால் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் கிருபை தருவாராக. காடோட கனெக்ட் ஆகுங்க. ரெஸ்கியூவிங் பவரை தினந்தோறும் அனுபவிங்க. ஜாதி பார்க்காதீங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம தேவனால் பிறந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே அடாப்ட் ஆகிருக்கோம். என் கேரக்டர் மாறுங்க. பலவீனம் உள்ளவனாய், கனவீனம் உள்ளவளாய் இந்த பூமியில் நான் விதைக்கப்படுவேன். எக்கால துணிக்கும் பொழுது கல்லறையில் இருந்த யாவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி புறப்படுவார்கள். எப்படி புறப்படுவோம்? இந்த புறப்படுதல் வெட்கத்துக்குரியதாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஓட்டத்தை ஓடி முடிச்சு இந்த மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த பூமியில விதைக்கப்பட்ட பின்பதாக அப்பா அவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நான் சொல்லல, என் கரங்கள் இருக்கிற வேத புஸ்தகம் சொல்லுகிறது. யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29-30 சொல்லுகிறது. எக்கால சத்தம் கேட்கும். எழும்பி வா, புறப்பட்டு வா, சீயோன் குமாரத்தியே நீ எழும்பு. அப்பொழுதுதான் உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்புகிற ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. லென்டன் சீசன், தவச காலம். அவருடைய மரணத்தை எவ்வளவு தியானிக்கிறோமோ அவருடைய உயிர்த்தெழுதலை தியானம் பண்ணுங்க. அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டது போல கடைசி நாளில் கர்த்தர் என்னையும் எழுப்புவாரு. ஹல்லேலூயா. அது ஒரு மகிமையான நாள். பிரியமானவர்களே, எப்படிப்பா இந்த நன்மை? இது தேவனை மேலே வச்ச கிருபை. காட் கிரேட்னஸ் ஆஃப் த வேர்ல்டோட கம்பேர் பண்ணிடாதீங்க. இதே ஜீதான் சேட்டன் பியூட்டிஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணுறான். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் பியூட்டிஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பியூட்டிஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணுது. காடை பற்றி பேசுகிறத காட்டிலும் they speak more about the greatness of the world. ரெஸ்கியூவிங் பவரை பற்றி பேசுகிறத காட்டிலும் those people start to read the world and they have the readiness for the world. அவங்களுக்கு இருக்கிற ஆர் வேறங்க, மீட்கப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர் வேற. We are adopted to the family of God. ஆனால் they get easily adapted to the world. என் கேரக்டர் மாறும், பட் அவங்க கேரக்டர் மாறாது. they become common in the world. I have a uniqueness in Christ. எனக்குள்ள கர்த்தர் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறாரு. என் குணம் வேறுபட்டு இருக்கும். நான் சிங்கத்தை போல நடப்பேன்.
ஆனால் they are one. They are found very common. எனக்கு eternal joy, but they follow the ethics of the earth. அவங்களுக்குன்னு ஒரு ethic இருக்கு that leads them to eternal hell. இதே கிரேஸ் தான். Greatness of the world பேசுவோன்னா we land up in eternal hell. God பேசுவோன்னா we land up in eternal life. நம்மை தேடி வந்து தெரிந்தெடுத்த தேவனை நேசிக்கிறவர்களாயிருப்போம் என்றால் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கிறவர்களாயிருப்போம். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல எளிமே இல்லைங்க. இந்த கிருபை பொருந்தின வார்த்தைக்குள்ள ஆண்டவரே இன்றைக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கண்களை மூடினவர்களாக அர்ப்பணிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கிற தெய்வ பிள்ளைகள், இந்த அபிஷேகம் வேணும், இந்த பலன் வேணும் என்று சொல்லி விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஃபாதர் காட், உள்ளத்தின் ஆழத்திலிருந்துமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் எழும்பி நிற்கிறாங்க. இந்த கிருபையின் கோட்டைக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் ஓடி வருகிறார்கள். கிருபையின் கோட்டைக்குள்ள ஓடி வருகிறார்கள். இவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள் ஆண்டவரே கர்த்தர் சபையை நடத்துவீராக, திருச்சபையின் ஊழியங்களை நடத்துவீராக. இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த வெளிச்சம் உண்டாவதாக. தூர தேசத்தில் இருக்கிறவர்களுடைய சொந்த பந்தங்களுக்குள் அந்த வெளிச்சம் உண்டாவதாக. நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.